வணக்கம். நம்ம அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஃபுல் வீடியோவை பார்த்துடலாம். மெனு எடுத்துக்கோங்க. மெனு எடுத்துகிட்டு லைனுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதில் இந்த ப்ளஸ் சிம்பிளை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் லைனுங்கிற இடத்துல நான் ஃப்ரைடேன்னு கொடுக்குறேன். லைன் டைப் என்னங்கிறத எடுத்துக்கோங்க. நான் வீக்லி கொடுத்துக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் பெர் 100 இடத்துல 100 ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை கொடுத்துக்குங்க. ப்ராசஸிங் ஃபீஸுங்கிறது எவ்வளோங்கிறத கொடுத்துக்குங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டால் எத்தனை வாரங்கிறத கொடுத்துக்குங்க. பேட் லோன் டேஸ் எவ்வளோ நாளுங்கிறத கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுக்கும்போது இப்போ லைன் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து கலெக்ஷனுங்கிறதுல வரலாம். அது நம்ம அங்கே ஆட் பண்ணது இங்கே காட்டும். சப்மிட் கொடுத்து உள்ள வந்துக்கலாம். இந்த சிங்கிள் பொம்மை இருக்கிறத இன்னும் டச் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கஸ்டமரோட நேம் கொடுத்துக்குங்க. இப்போ நான் கஸ்டமர் 1ன்னு கொடுக்குறேன். அடுத்து ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. ஜாமீன் நம்பர் எல்லாம் கொடுத்துக்குங்க. ஏரியா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் பட்டனை தொட்டு ஏரியாங்க அதை கொடுத்துக்குங்க. சென்னைன்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரியாங்கிற இடத்துல சென்னைன்னு வந்துடும். ஃபோன் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதையும் கொடுத்துக்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிளை தொட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துட்டு அந்த ப்ளஸ் சிம்பிளை தொட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். சப்மிட் கொடுத்துக்குங்க. அடுத்து லொக்கேஷன் இருந்தால் லொக்கேஷன் கொடுத்துக்குங்க. சேவ் நியூ லோனுங்கிறத கொடுங்க. அடுத்து இந்த பேஜ் லோன் கொடுக்குற பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5000 கொடுக்குறேன். 5000 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட்டு பெர் இன்ஸ்டால் எல்லாம் வந்துடும். இந்த டிஃபால்ட்டு பே அமௌண்ட்டுங்கிறது வாரம் அவங்க எவ்வளோ வச்சு கட்டுவாங்கிறது தான் டிஃபால்ட்டு பே அமௌண்ட்டுங்கிறது. இந்த இடத்துல ஒரு 500 கொடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க இந்த கூகுள் பேயில் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த கேஷுங்கிற இடத்துல 0 கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கூகுள் பேங்கிற இடத்துல நீங்கள் இந்த 500 கொடுத்துக்கலாம். அந்த பே ஆன்லைன் அமௌண்ட்டுங்கிற இடத்துல 500 கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. இது ஒரு புது கணக்கை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பழைய கணக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே இந்த சிங்கிள் பொம்மையை தொட்டுக்குங்க. இப்போ நான் கஸ்டமர் 2ன்னு கொடுக்குறேன். சேவ் நியூ லோன் கொடுத்துக்குங்க. வீக்லிங்கிற இடத்துல நான் 5000 கொடுக்குறேன். இந்த பெய்டுங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2500 கொடுக்குறேன். இந்த இடத்துல தேதி எடுத்து அவங்க எப்போ லோனு வாங்கியிருக்காங்களோ அந்த வாங்கின தேதியை கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா என்ட்ரி விழுந்துடும். இப்போ கஸ்டமர் 2ங்கிறது நம்ம பார்த்தோம்னா அந்த 1/7 லோன் வாங்கியிருக்காங்க. இன்னும் இந்த பேலன்ஸ் 3750 கொடுக்க வேண்டியிருக்கு. கீழே ஒரு டேப்பு வியூ ஆகும். அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, டோட்டலாக எவ்வளோ கொடுக்கணும், லாஸ்ட்டு பேமெண்ட் அமௌண்ட்டு, எல்பிஏங்கிறது லாஸ்ட் பேமெண்ட் அமௌண்ட்டு. இந்த இடத்துல இந்த எல்லோ கலர் தொட்டிங்கன்னா அந்த கஸ்டமரோட லோன் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேஷாக ஜிபேயா எவ்வளோங்கிறது வந்துடும். யார் வாங்கினாங்கிறது ஓனர்னா ஓனர்னு வந்துடும், எம்ப்ளாயின்னா எம்ப்ளாயின்னு வந்துடும். அடுத்து இந்த இதை தொட்டிங்கன்னா அந்த கஸ்டமரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ இந்த கஸ்டமருக்கே ஒரு லோன் இருக்க மீண்டும் ஒரு லோன் கொடுக்கணும். இப்போ இந்த கஸ்டமர் 2ங்கிறவங்களுக்கு ஒரு லோன் இருக்க இன்னொரு லோன் கொடுக்கணும்னா நியூ லோனுங்கிறத தொட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு லோன் இருக்க இன்னொரு லோன் கொடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர் 2ங்கிறதுல 2 லோன் விழுந்துருச்சு. இந்த டிஓபிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா காலையில் நம்ம பேக்கருக்கு கொண்டு போவோம் இல்லைங்களா, அதுதான் டிஓபி, டுடே ஓப்பனிங் பேலன்ஸு.
நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4000 இன்றைக்கி நான் வீட்டிலேருந்து நான் கொண்டுட்டு போகிறேன், காலையில் பேக் இருக்குது அப்படின்னா அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். சிஓஎல்ங்கிற டச் பண்ணிங்கன்னா பேக்கில் வரும். இன்றைக்கி எந்தெந்த கஸ்டமர் கொடுத்துருக்குறாங்க, யார் வசூல் பண்ணுங்கிறது வந்துடும். இந்த பெய்டுங்கிறத தொட்டோம்னா இன்றைக்கி நம்ம எத்தனை லோனு கொடுத்துருக்குறோங்கிறதெல்லாம் மொத்தமாக டீட்டெயிலாக காட்டிடும். இந்த இடத்த தொட்டிங்கனாக்கு வந்து நான் டுடே லோன் இப்போ இன்றைக்கி நம்ம எந்தெந்த லோன் கொடுத்தோங்கிறதெல்லாம் இங்கே வந்துடும். அடுத்து இந்த நாட் பெய்டுங்கிறத தொட்டிங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த கஸ்டமர் கொடுக்காமல் இருக்கிறாங்கிறது வந்துடும். பெய்டுங்கிறது நம்ம இன்றைக்கி எந்தெந்த கஸ்டமர் நம்ம வாங்கியிருக்கிறோங்கிறது வந்துடும். இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறதுங்க வந்து வீக்லி, டெய்லி, மந்த்லி லைனை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தனியாக பார்த்துக்கிறது. இது வந்து கால்குலேட்டரு.